அழுது அழியுங்கள். நன்றி. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் உங்கள் முன்னால். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். இது இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக நடந்து வருகிற ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த அரசியலையும் ஆட்சி முறையும் அப்புறப்படுத்தி உண்மையும் நேர்மையுமான ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ நாம் வரலாற்றில் மிகவும் பெருமைப்பட்ட வாழ்ந்த ஒரு இனம். இன்று உலகின் முதல் மொழி தமிழ். பல்வேறு மொழிகளின் தாய் நம் தமிழ். இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். தெற்காசிய முழுமைக்குமே நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம். ஆனால் இன்று எல்லா நிலங்களையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறோம். இப்போது நம் தாய் நிலத்திலே நம் தாய்மொழியை இழந்து நாம் தமிழர்கள் என்கிற அடையாளத்தையே இழந்து நிற்கிறோம். நாம் சத்தியம் பேச வேண்டுமென்றால், உண்மை பேச வேண்டுமென்றால் நாம் தமிழர்கள் இல்லை. நாடு தமிழ்நாடு இல்லை. உங்களுக்கு சான்று, திரும்பி இந்த வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகளை எல்லாம் ஒரு தடவை படியுங்கள். எல்லாமே எழுத்து தமிழாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். எல்லாமே. அப்போ இது புது மொழி. ஒரு புது மொழியை உருவாக்கி ஒரு புதிய இனம் பிறந்து விட்டது. தமிங்கிலம் என்கிற ஒரு இனம். இந்த இனம் உலகில் மூத்த ஒரு பேரினம் கண்முன்னே சிதைந்து அழிந்து விட்டது. இதை ஒத்துக்கொண்டு நாம் மறுபடி தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் சொல்லுகிறார். அப்போ தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழன் ஆட்சி வர வேண்டும் என்பதில் என் அறிவு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி கல்வியிலிருந்து இதை தொடங்க வேண்டும். பள்ளி கல்வியிலிருந்து தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடுகிறான் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாவேந்தன் பாரதிதாசன். அந்த நிலையை மாற்ற வேண்டும். இது உண்மையிலேயே தூய தமிழர் நாடாக மாற வேண்டும். இது தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். நம்மை ஏமாற்ற ஒரு மயக்க நிலையில் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். எந்த மயக்கம்? சாராயம் குடித்தால் மயக்கம், சாதி மதம் சொன்னாலே மயக்கம், திரை மயக்கம். இந்த திரை மயக்கம், சாராய மயக்கம் தீர்ந்துவிடும். சாதி மயக்கம், மத மயக்கம் தீரவே தீராது. இந்த 4 மயக்கத்தில் வைத்து வைத்து நம் இன சொந்தங்களை இவர்கள் எப்படி ஆட்சி செய்வார்கள்? சலுகை, போனஸ்,
மானியம் இலவசம். இது நாளை தவிர இந்த 60 ஆண்டுகளாக இந்த கட்சி ஆட்சிகள் செய்த ஒரு நலத்திட்டத்தை யாராவது சுட்டி காட்ட முடியுமா? என் அன்பு சொந்தங்களே, முடியாது. இப்போது கூட ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆண்டிருக்கார்கள். ஆனால் யாராவது வந்து தன் ஆட்சியின் சாதனையை சொல்லி நேர்மையாக வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள். 8000 டோக்கனை ஒருவர் வைத்துக் கொண்டு அலைகிறார், ஒருவர் 10,000 டோக்கனை வைத்துக் கொண்டு அலைகிறார். வெறும் டோக்கன் பாய்ஸை நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும், ஒரு கனவு, உயர்ந்த நோக்கம். அந்த நோக்கம் கொண்ட தலைவர்கள் தான் சிறந்த நாட்டை படைப்பார்கள். அப்படி படைத்த தலைவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அங்கே ஒரு கெடுவாய்ப்பாக அந்த நாடு உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படவில்லை. இங்கே நம் நிலத்திலே நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து 9 ஆண்டுகளில் சிறந்த இடத்திற்கு நம் நாட்டை வளர்த்தெடுத்தார். கல்வியிலே, தொழில்துறையிலே ஊழல் லஞ்சமில்லாத நிர்வாகத்தை கொடுத்து வளர்த்து சென்றார். அதே மாதிரி சிங்கப்பூரிலே ஒரு சின்ன நாடு வெறும் கடல் வளத்தை வைத்துக் கொண்டு ஒரு கனவு நாயகன் வந்தான், ஒரு புரட்சிகர சிந்தனையோடு வந்தான், லீ குவான் யூ. அந்த நாட்டை செதுக்கி படைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிறான். கியூபா விடுதலைக்கு போராடிய பிடல் காஸ்ட்ரோ வந்தான். அந்த நாடு வெறும் கரும்பு மட்டும்தான். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று தேடினால் கியூபா என்று வரும். அந்த நாடு வெறும் கரும்பை மட்டும் வைத்துக்கொண்டு கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், வேலையில்லை என்கிற நிலை இல்லை. இப்படி எல்லாவற்றையும் சரி செய்து தன் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்கிறது. சேகுவேரா சொல்லுகிறான், நான் எனக்கென்றோ என் மக்களுக்கென்றோ எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை என் மக்களின் அரசு தந்துவிடும் என்கிறார். அப்ப மக்களுக்கானதை மக்களின் அரசு தரக்கூடிய அரசை நீங்கள் நிறுவவில்லை. இவர்கள் 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து இன்னும் நம்மை ஏமாற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள். எப்படி? இவ்வளவு கற்றறிந்த பெருமக்கள், கல்வியில் சிறந்த பிள்ளைகள் வந்து விட்டார்கள், உலகத்தை உள்ளங்கையில் பார்க்கிற வசதிக்கு வந்துவிட்டது. இந்த சூழலிலும் இன்னும் அம்மாவுக்கு 2000, 8000 டோக்கன், 10,000 டோக்கன், ஃப்ரிட்ஜ் இலவசம், 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, மோதிரம், பிறந்த குழந்தைக்கு மோதிரம், தாலிக்கு தங்கம். ஐயா எடப்பாடி வந்தால் 3 சிலிண்டர் இலவசம். டிவிகே தலைவர் வந்தால் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம். இந்த இலவசத்தை எங்கிருந்து கொடுப்பார்கள்? எங்கிருந்து எடுப்பார்கள்? ஒரு நல்ல ஆட்சியாளன் இலவசம் கொடுக்கிற ஆட்சியாளனா? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது தன் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துபவன் ஆட்சியாளனா? எது கனவு? எது நோக்கம்? எது நோக்கம்? ஒரு நாட்டை சிறந்த நாடாக படைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் தொடங்குவான். அறிவு செல்வம் தான் ஆகச் சிறந்த செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ கற்றவருக்கு சென்றடலாம் சிறப்பு. ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒழுக்கமும் நன்னறியும் மிகுந்த ஒரு மேம்பட்ட சமூகத்தை படைக்க விரும்புகிற ஒரு தலைவன் கல்வியில் இருந்து தொடங்குவான். ஆனால் கல்வி இங்கே எப்படி இருக்கிறது? படிக்கிற பள்ளிக்கூடம் இடிந்து விழுகிறது. அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டு வருகிறார்கள். படிப்பகங்களை மூடிவிட்டு குடிப்பகங்களை திறந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடற்கரையில் படுத்திருக்கிற சமாதி எவ்வளவு தரமாக கட்டப்பட்டிருக்கிறது? 100 கோடி 150 கோடிக்கு. ஆனால் பள்ளிக்கூடம் சமாதி போல சுடுகாடு போல இருக்கிறது. இவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தையார் பேரில் கட்டியிருக்கிற நூலகம் ஒவ்வொன்றும் 150 கோடி 100 கோடி. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் இடிந்து விழுந்து தலையிலே செத்து போகிறது. அறிவு சமூகம் யோசிக்கணும். இங்கே படிக்க முடியாத பிள்ளைகள் நூலகத்தில் போய் 100 கோடி கட்டி ஆடம்பரமாக தன் தந்தையார் பெயரை சூட்டுவதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும்? நீங்கள் நூலகம் கட்டுங்கள். 4 கோடிக்கு கட்டினாலே 400 பேர் இருந்து படிக்கிற நூலகத்தை கட்டலாம். நீங்கள் கட்டிய நூலகத்தில் என் அன்பு சொந்தங்களை யாராவது ஒருவர் நூலகத்துக்குள் நுழைந்து வாருங்கள், எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்று. எவரும் இல்லை. தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறையை உருவாக்கியவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த திமுக அதிமுக. இப்போ உலக தரத்தில் கல்வியை நான் கொடுத்தேன் என்று இந்த தலைவர்கள் சொல்ல முடியுமா?
எதற்காக 10 லட்சம் கோடி கடன் வாங்கினீர்கள்? உலகத்தரத்தில் மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்தேன். இவர்கள் சொல்ல முடியுமா? இவர்களுக்கே உடல்நிலை சரியில்லை என்றால் காவேரி அப்பளவுக்கு ஏன் போகிறார்கள்? ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்கவில்லை? தரமில்லை என்று காட்டுகிறார்கள். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போகாதீர்கள், தனியார் மருத்துவமனைக்கு போங்கள், அங்கதான் தரமாக இருக்கும் என்கிறார்கள். படிக்கிற குழந்தை மேற்கூரை இடிந்து விழுந்து சாகிறது பள்ளிக்கூடத்தில் என்றால் மக்களுக்கு என்ன உணர்த்த விரும்புகிறார்கள்? நீங்கள் அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்காதீர்கள், செத்து போவார்கள், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள் என்கிறார்கள். அப்போ யாருக்காக இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்? யாருக்காக? குடிக்கிற நீரை தன் தன் மக்களுக்கு தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாத ஒரு அரசு, அது இருந்தால் என்ன, செத்தா என்ன? அறிவு சமூகம் யோசிக்க வேண்டாமா? இதை முதலாளி அப்போலோ, கின்லே, அக்கோஃபனா முதலாளிகிட்ட நான் வாங்கி குடிக்கணும்னா நீ என்ன வேலை செய்யற? நீ என்ன வேலை செய்யற? கல்வியை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட, மருத்துவத்தை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட, போக்குவரத்தை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட, குடிநீர் விநியோகத்தை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட, மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட, டாஸ்மார்க்கை மட்டும் நீ வச்சு விற்கிறியே. இது நாடா இல்லை சுடுகாடா? சுடுகாடா? ஒரு நாட்டின் தலைவன் தன் நாட்டு குடிமக்களை குடிக்க வச்சு அதிலிருந்து வருகிற வருவாயை யாராவது வச்சு நாட்டை நிர்வாகம் செய்வானா? அன்பு தம்பி தங்கைகளே, நம்ம அப்பா 5 நம்ம பிள்ளைகளை, நம்ம வீட்டில் பிறந்த 5 அண்ணன் தம்பியில குடிச்சு காசு கொடுங்க, அதில் தான் நான் குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னா நீ மதிப்பியா என்றுவார். ஒரு வீட்டு தலைவனையே நீ மதிக்கலைனா நாட்டு தலைவன் மொத்த மக்களையும் குடிக்க வச்சு 50,000 கோடி வருவாயை பெற்று நாட்டை நிர்வாகம் செய்கிறார் என்றால் இது நாடா என்ன என்பதை நீ யோசிச்சுப்பார். நான் என் அப்பா கடன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை வேண்டுமானாலும் வைக்கலாம், வைக்காமல் போகலாம், ஆனால் கடனை மட்டும் வைத்து விட்டு போகக்கூடாது. கடங்கார பையன் மகன் என்று சொல்ல அந்த நிலையை வைத்து விட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டு தலைவன் நம்மை நான் என் அப்பாவிடம் கேட்டால், ஏன் அப்பா கடன் பெற்றீர்கள்? உன்னை படிக்க வைக்க காசு இல்லை மகனை, கடன் பெற்றேன். பிறகு எதுக்குப்பா கடன் பெற்றீர்கள்? தங்கைக்கு திருமணம், காசிலடா மகனை கட்டி கொடுக்க கடன் பெற்றேன். என் அப்பா சொல்லுகிற இந்த கடனில் ஒரு தர்மம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. ஆனால் ஐயா எடப்பாடி, அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் என் உடன் பிறந்தார்களே 5 லட்சம் கோடியை ஐயா ஸ்டாலின் கடன் பெற்றிருக்கிறார். பெற்று நமக்கு செய்த ஒரே ஒரு நன்மையை யாராவது சொல்லுங்கள். இல்லை இந்த மண்ணில் நிற்கிற வேட்பாளர்கிட்ட கேளுங்கள், இல்லை யார்கிட்டயாவது கேளுங்கள். என்ன செய்தார்கள்? 5 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம். கல்வியை உலகத்தரத்திற்கு பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர், இதை தாண்டி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். சொல்ல முடியுமா? இல்லை. மருத்துவத்தை தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்கிறதோ அதை அரசு மருத்துவமனைக்கு தரம் உயர்த்தி என் நாட்டு மக்களுக்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுத்தேன். சொல்ல முடியுமா? இல்லை. இல்லை. உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், அந்த நீரை சரியான சமமான தரமான தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்தேன். அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து இல்லை. கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை வெட்டி எண்ணற்ற, எனக்கு 4,500 டிஎம்சி மழை பெய்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, 2,000 தான் பயன்படுகிறது, மீதி 2,500 கடல்லே போய் கலக்கிறது. அதை தடுத்து இந்த காவிரிக்கும் முல்லை பெரியாருக்கும் கையேந்தாமல், 150 டிஎம்சிக்கு கையேந்தாமல் இங்கேயே எனக்கு வேண்டிய நீரை தேக்கினேன். நான் ராசிமணலில் அணையை கட்டினேன், பாண்டியார் பொன்னம்பலாலை அணையை கட்டினேன், வீரநாராயண ஏரியை தூர்வாரினேன். அதிலிருந்து என் மக்களுக்கு தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விடைந்து விவசாயத்திற்கு பாதிப்பில்லாமல் வேண்டிய நீரை நானே பெருக்கினேன். அதுக்கு பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்தேன். ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. இல்லை. ஏதாவது படித்துவிட்டு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை கொடுத்தேன். அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் ஏமாற்று. 2000, 3000, 5000 வங்கியிலே, 3000 பொங்கலுக்கு. இதெல்லாம் ஒரு தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள், உலகத்துக்கு சோறு போட்ட இனத்தின் மக்கள் 1/2 கிலோ அரிசிக்கும் 1/4 கிலோ வெள்ளத்துக்கும் கையேந்தி நிற்பது கேவலம், கேவலம், கேவலம். இந்த நிலையை மாற்றணும். இந்த நிலையை மாற்றணும். ஒரே வழிதான் இருக்கிறது. 10 லட்சம் கோடி, 10.5 லட்சம் கோடி கடன். இப்ப ஐயா ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிற இலவசம், ஐயா எடப்பாடி அறிவிச்சிருக்க இலவசம், டிவிகே தலைவர் அறிவிச்சிருக்க இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெறணும். அப்போ இப்ப வட்டி 1 லட்சம் கோடி கட்டுகிறோம். இன்னும் 5 லட்சம் கோடி வந்தால் 2 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி வட்டி போய்விட்டால் 1 லட்சம் கோடி இருக்கும். இதில் வாத்தியாருக்கு சம்பளம்,
போலீஸுக்கு சம்பளம், நீதிபதிகளுக்கு சம்பளம், மாவட்ட ஆட்சியருக்கு சம்பளம், டாக்டருக்கு சம்பளம், நர்ஸுக்கு சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம். எங்கிருந்து கொடுப்பீர்கள்? எல்லாரும் வீதிக்கு வந்து போராடுகிறான். ஆசிரியன் வீதியில் வந்து அறிவை வளர்க்கும் ஆசிரியன் போராடுகிறான். அவன் கேட்கிற சம்பளத்தை கொடுக்க 100 கோடி இருந்தால் போதும். ஆனால் 100 கோடிக்கு படிப்பிக்கிற ஆசிரியனுக்கு கொடுத்து அவன் பிரச்சனையை தீர்க்காமல் அவனை வீதியில் நின்று போராட விட்டுவிட்டு 150 கோடிக்கு சமாதி கட்டினால், இந்த ஆட்சியை சமாதி கட்டாமல் நீங்கள் இருந்தால் எப்படி? இந்த ஆட்சியாளருக்கு சமாதி கட்டாமல் இருந்தால் எப்படி? எப்படி? புதகுலிக்கு ஏசி ஓட்டமே வேணாம் அதற்கான உலகத்தில், புதகுலிய பொருள் ஆக்கணவே வேணாம் அதற்கான உலகத்தில், புதச்சேடத்தை சுற்றுலாத்தலமாக்கணவே வேணாம் அதற்கான உலகத்தில். அறிவு சமூகம் அது, அறிவை கடன் கொடுத்த இனமா இது? சொல்லு. நம்மாழ்வார் பிறந்த நாடா இது, மண்ணா இது? விதை வச்சிருக்கியா? விவசாயி தானே நீ? விதை வச்சிருக்கியா? விதை வச்சிருக்கியா? இருக்கா? விதை இருக்கா? எங்க இருக்கு? அமெரிக்காவில் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்திற்கு எடுத்து கொடுத்தவன் யார்? காங்கிரசுக்காரன் மன்மோகன் சிங். 2011 ஒரே ராத்திரியில் 22,792 பாரம்பரிய நெல் வகையை நெல்லாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா சேமிச்சு வச்சிருந்தான். நாடுங்களும் பயணம் பண்ணி அவ்வளவு நெல்லையும் ஒரே நாள்ல எஜமானுக்கு கடன் வாங்கின எஜமான், கடன் கொடுத்த எஜமான் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்தில் கொடுத்துட்டான். இந்த நாட்டில் 2 கிழமை அழுதான், ஐயோ எல்லாம் போச்சே, என் விதை போச்சேன்னு. யாரு? ஒருத்தன் ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் என் அப்பன் நம்மாழ்வார். 2 பேர் தான் அழுதான். இவன் எவனாவது அழுதானா? இவனுக்கு ஏதாவது விதையை பத்தி கவலை இருக்கா? அதன் பிறகு யார்? நம்மாழ்வாருடைய வழித்தோன்றலாக வந்த நெல் ஜெயராமன் இறந்து போனார். 500க்கும் மேற்பட்ட நெல் விதைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்து வைத்தார். இவனுக்கு எதை பத்தி கவலை இருக்கு? நாட்டு மாடு வச்சிருக்கியா? உன் மகன் அவன் தான் ஆட்சியில மாட்டு பண்ணை வச்சு பாலை வச்சு பொருளாதாரத்தை பெருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு எங்க போவேனா? எங்க போவேன்? குஜராத்தில் இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, பிரேசில் இருந்து கப்பலில் கொண்டாந்து இறக்கணும். இவன் வண்டியில கொண்டாந்து இறக்கணும். என் பாரம்பரிய மாட்டை தொலைச்சிட்ட, என் விதையை தொலைச்சிட்ட. என் தக்காளி விதை இல்லை, என் கத்தரி விதை இல்லை. அவன் ஒரு விதை கொடுப்பான் கடையில், நான் வாங்கி விதைப்பேன். அது பூக்கும் காக்கி தக்காளி வரும். அதுல இருந்து விதை எடுத்து போட்டா முளைக்காது. ஏன்? மரபணுவை மாத்திட்டான். முன்னாடி தக்காளி அழுகி போயிடும் 2 நாள் இருந்தா, இப்ப அழுகாது 1 மாசம் இருந்தாலும். கீழே போட்டா தக்காளி வெடிச்சு தெறிக்கும், இப்ப குதிக்கும். ஏன்னா அதுக்குள்ள கழுத தவளை கொழுப்பை செலுத்தி வச்சிருக்கான். மரபணுவை மாத்திட்டான். எல்லா மரபணு மாற்று, எல்லா மரபணு மாற்றப்பட்ட காய்கறி உணவை சாப்பிடும்போது என் மரபணு மாறிடும், என் மரபணு மாறிடும். இப்போ முன்னாடி என்ன பண்ணா, குழந்தை பிறப்பு வீதம் அதிகமா இருந்தது. குடும்ப கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னா 2 குழந்தைகள் பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு முக்கோணத்தை போட்டு இது பண்ணா. வாத்தியார்கள்லாம் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு திட்டத்துக்கு பயன்படுத்தினா. பிறகு கொஞ்சம் காலம் பிடிச்சி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. பிறகு கொஞ்சம் காலிச்சு இப்ப விளம்பரம் வருது, நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் என்று. பிறப்பு வீதம் குறைந்து போனது. பிறக்கிற ஆற்றல், பிறப்பிக்கிற ஆற்றலை போயிடுச்சு. அன்னைக்கு பிறக்கிற ஆற்றல் அதிகம், அந்த கட்டுப்படுத்த போராடினா. இன்னைக்கு பிறக்கிற ஆற்றல் இல்லை, பிறப்பிக்கிற ஆற்றல் இல்லை. தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரப்பை வச்சிருக்கான். 25 ஆண்டுகள் தான் இருந்திருக்கு. 25 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு பெரிய பின்னடைவு. செயற்கை கருத்தரப்புக்கு போயிட்ட அப்படின்னா இன்னும் ஓம் பிள்ளை காலத்தில் எப்படி போகும்? நீ கடையில் தண்ணி வாங்கி குடிக்கிற, ஓம் மகன் ஓம் பேரம்பேத்தி எப்படி குடிக்கும்? என் தாத்தா அருவியில் குடித்தான், ஆறில் குடித்தான். என் அப்பன் கம்மாயில் குடித்தான், குளத்தில் குடித்தான், ஏரியில் குடித்தான். அப்புறம் கிணத்துல குடித்தான், குழாயில் குடித்தோம். இப்போ போத்தலில் குடிக்கிறோம். என் பிள்ளை யாரு குறவழிவாத கடிச்சு ரத்தம் தான் குடிக்கும். எங்கே இருக்கு தண்ணி? எங்கே இருக்கிறது தண்ணி? நீ தங்கத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறா உன் பிள்ளைக்கு. உன் மகன் உன் பிள்ளைக்கு தண்ணீரை வச்சுட்டு போகணும்னு துடிக்கிறேன். நீ காரு பணம் காசை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற. நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ காற்றை சுவாசிக்கல என் உடன் பிறந்தவனே, கந்தக தூசியை சுவாசிக்கிற. ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும். நம்ம எத்தனை பேர் நிக்கிறோம்? எத்தனை மரம் தெருவில் இருக்கு பாரு. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை கார் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு பாரு. இப்ப நம்ம எதை சுவாசிக்கிறோம்? கந்தக தூசிய, நச்சு புகைய. அதனால்தான் கணக்கில்லாத புற்றுநோய், நுரையீரல் தொற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் வந்து பிறக்கிற குழந்தையை புற்றுநோயோட பிறக்க காரணம் அதுதான். நஞ்செல்லா உணவு அதுவே நம் கனவு என்று நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் முன்வைக்க காரணம், சாப்பிடுகிற சாப்பாடு விஷமாகிவிட்டது. ஏன்? வேரிலும் விஷம்,
மேலே பூவிலையும் விஷம், பூச்சிக்கொல்லி என்று நச்சு, கீழே வேர்ல ரசாயன உரம், பாட்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பேட் என்று நச்சு, எல்லாம் விஷமாக சாப்பிடுகிறோம். உணவு நஞ்சு, நீர் நஞ்சு, காற்று நஞ்சு. அப்போ எப்படி வாழ்வாய்? இப்போ ஓ மகன் எதற்கு துடிக்கிறேன்? நஞ்சில்லாத நீ சொத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய். நான் உன் பிள்ளைக்கு நஞ்சில்லாத சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். இவன் என்ன நினைக்கிறான்? இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? உன்னை ஏமாத்த நினைக்கிறார்கள். உன் மகன் இந்த நிலையிலிருந்து மாத்த நினைக்கிறேன். இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை எண்ணி மக்களுக்கு என் வாழ்க்கையிலே இல்லை. மாத்தணும்னு நினைக்கிறேன். சுத்தமா மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். எதை? இவர்கள் கொடுக்க தவறிய கல்வியை உலகத்தரத்திற்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். தனியார் பள்ளியில் என்ன தரம் இருக்கிறது என்று நீ நினைக்கிறியோ அதை தாண்டிய தரத்தில் அரசு பள்ளியில் இருக்கும். உன் வாழ்விடத்திலே கொடுப்பேன். அரசு கல்லூரியில் கொடுப்பேன். சட்டம் போடுவேன். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்குத்தான் தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. சட்டம். அமைச்சரோ முதலமைச்சரோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எம்எல்ஏவோ எம்பியோ யார் மகனாக இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். மீறி தனியார் பள்ளியில் படிக்க சென்றால், கல்லூரியில் படிக்க வைத்தால் உன் சம்பளம் எவ்வளவு? 2 லட்சமா? 1 லட்சத்தை துண்டிச்சு தண்டமா எடுத்துருவேன். பெனால்டி போட்டு எடுத்துருவேன். 2 தடவை பார்ப்பேன். 3ஆவது தடவை அவ்வளவு கொழுப்படுத்தி நீ அலையிற, தேச துரோக குற்றம், அரசை அவமதிக்கிற. தரமான கல்வியை நான் கொடுக்கும்போது நீ எதுக்கு தனியார் கல்லூரியில் சேர்த்த? என்ன பண்ணுவேன்? சான்றிதழை வாங்கி இன்வேலிடுன்னு போட்டு இது செல்லாதுன்னு தூக்கி வேலையை விட்டு நீக்கி விட்டு வீட்டுக்கு கிளம்புன்றேன். நாட்டை சிற்பி போல செதுக்கிடுவேன். லீக்குவா நீங்க சிங்கப்பூரை செதுக்கும் போது உன் மகன் சீமான் தமிழ்நாட்டை செதுக்க முடியாதா? புர்கினா பாசாவை 35 வயசு இப்ராஹிம் சோரோ, நான் இப்ராஹிம் சோரே, நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேணா புர்கினா பாசான்னு தட்டு, புர்கினா பாசாவின் சீமான்னு வரும். நான் சொன்னதை அவன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடியாதா? அவனால முடியும், என்னால முடியாதா? இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவாலால் டெல்லியில 5 வருஷத்தில் தரமான கல்வியை கொடுக்க முடியும். ஓ மகன் சீமானால தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதா? கேரளாவில் பினராயி விஜயனால் கொடுக்க முடியும், என்னால கொடுக்க முடியாதா? முடியும். அதை செய்ய ஒன்னால் முடியும். ஒரு ஓட்டை விவசாய சின்னத்தில் போட்டால் எல்லாம் முடியும். பிறகு என்ன பண்ணுவேன்? உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை தருவேன். முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்போலோல படுக்கிறார், காவிரியில படுக்கிறார். அதை தடுக்கிறேன். என்ன பண்றேன்? எவனுக்கு முடியலனால அரசு மருத்துவமனையில் வந்து தரத்தை உயர்த்துறேன். உலகத்தரத்திற்கு மருத்துவம் கொடுக்கிறேன். இதே இந்த திருத்துறைப்பூண்டியிலே சாதாரண குடிமகனாக இருக்கிறவனுக்கும் முதலமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அதை சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான ஜனநாயகம், முழுமையான மக்களாட்சி. அதை கொடுப்பேன். 1 ரூபா காசு இல்லாம கொடுப்பேன். ஓலை குடிசையில் இருக்கிற ஏழை அப்பத்தாவுக்கும் 1 ரூபா காசு இல்லாம நாட்டில் உயர்ந்த மருத்துவம் கொடுப்பேன். ஏன்? இது என் நாடு, என் மக்கள். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. கையெழுத்து. சட்டம். முதலமைச்சருக்கு முடியலன்னா அரசு மருத்துவமனை, அமைச்சருக்கு முடியலையா அரசு, ஐஏஎஸ்க்கு முடியல அரசு வாத்தியாரா வரும் பேராசிரியரா எல்லாம் இங்கதான் படுக்கணும். சட்டம். தரமா கொடுத்துறேன். மீதி தூய குடிநீரை கட்டணம் இல்லாம கொடுத்துறேன். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எதையும் காசு இல்லாம தரமாட்டேன். இலவசம். நோ ஃப்ரீ, நோ இலவசம். இலவசம்ங்கிற சொல்ல நம்ம நாட்டில் இருக்காது, ஒழிச்சிருவேன். அவர் நீங்க சேமிப்பு கிடங்கு இல்லைன்றீங்க. சேமிப்பு கிடங்கு இருக்கு. எதுக்கு? டாஸ்மார்க் சரக்கை சேமிச்சு வைக்க கிடங்கு இருக்கு. நீ விளைய வைக்கிற, வெம்பாடு விட்டு விளைய வைக்கிற நெல்லை உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்க கிடங்கு கட்டாதவனுக்கு நீ என்ன மயத்துக்கு ஓட்ட போட்டான்னு கேட்டா கொண்ட பதில் இருக்கா? எதுக்கு போட்ட? வெம்பாடு விட்டு வேர்வை சிந்தி விளைய வைக்கிறத ரோட்ல ஓட்டு முளைக்க வச்சு உடனே கண்ணீர் சிந்து வைக்கிறவனுக்கு எப்படி நீ ஓட்டு போடுற? பிரச்சனையை சொல்லி அழுகிறியே. பிரச்சனையை தந்தவனே மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வரான்? எப்படி வரா? என்ன நடக்குது? தவறு. எல்லாரும் வீதி நின்று போராடுறீங்களே, அப்ப பிரச்சனையை தந்தவனை மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வரான்? எப்படி வரான்?
எப்படி வரோம்? வாத்தியார் ரோட்ல நிக்கிறான், டாக்டர் நிக்கிறான், நர்ஸ் நிக்கிறான், விவசாயி நிக்கிறான், மீனவன் நிக்கிறான், மாணவன் நிக்கிறான், போக்குவரத்து தொழிலாளி நிக்கிறான், மகளிர் சுயவதி குழு, துப்புரவு பணி, எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டியே. பிரச்சனை உனக்கு தந்தவனை மறுபடியும் நாட்டு ஆள்ற உயரத்துக்கு எப்படி வாரான்? எப்படி வாரான்? தவறு நீ வச்சுக்கிட்டு மத்தவனை கேள்வி கேட்கிற எப்படி? ஆபிரகாம் லிங்கன் சொல்றானே, ஒரு நாட்டை ஆள்பவன் தவறாக ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பேற்கணுங்கிறான். தவறை நீ செய்யற, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 4 தடவை இல்ல, 60 ஆண்டுகளா செய்யற. 60 ஆண்டுகள ஐயா கருணாநிதி ஆட்சியில் 5 முறை வாழ்ந்த, என்னத்தை கிழிச்சு வாழ்ந்த. ஜெயலலிதா 20 ஆண்டுகள் 4 முறை என்ன வாழ்ந்த. மறுபடியும் கைதானே எந்தின, ஒரு தடவை மிக்சிக்கு எந்தின, அப்புறம் கிரைண்டருக்கு எந்திர, அப்புறம் டிவிக்கு எந்தின, அப்புறம் லேப்டாப்பு. கேவலம். தெருவிலே நில்லு, கையேந்தி தெருவிலே நில்லு. அதுக்கு தான் பிறந்த அந்த இனத்துல, அதுக்கு தானா? உனக்கு மான, ரோசம், சூடு, சொரணை, வீரம் இதெல்லாம் இருக்கா? இருந்ததா? இருந்தது, உன் பரம்பரைக்கு இருந்தது. இப்ப இருக்கா? இப்ப இருக்கா? எத்தனை காலத்துக்கு எங்களை கத்தவிடுத? திருப்பி திருப்பி உதயசூரிய ரெட்டல புடுங்க. இதே எனக்கு எப்ப போடுவேன்? எப்ப நிப்பாட்டுவ? நீ எப்ப நிப்பாட்டுவ? எப்ப நிப்பாட்டுவ? யாருங்க கம்யூனிஸ்ட்? கம்யூனிஸ்ட் யாருங்க? யாரு கம்யூனிஸ்ட்? உண்மையான கம்யூனிஸ்ட் உன் மகன் மீத்தேன் ஈத்தேனுக்கு போராட வந்ததா கம்யூனிசம்? கச்சத்தீவு மீட்புக்கு பேசுமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு நிக்குமா? முல்லை பெரியாற்றுக்கு நிக்குமா? விளைஞ்ச நெல்ல நீ கொள்முதல் செய்து குடல்ல கட்டி சேமி என்று சொன்னதா? டாஸ்மார்க்க மூடி சொல்லுமா? என் அக்கா தங்கச்ச குடிக்க வச்சு தாலியே இருக்காத சொல்லுமா? சொல்லுமா? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்து நின்னுச்சா? அணு உலைக்கு நின்னுச்சா? எதுக்கு நிற்கும்? எது கம்யூனிசம்? அன்னைக்கு கார்பரேட், இன்னைக்கு கார்பரேட். எது கம்யூனிசம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு துணை நிற்பது எப்படி கம்யூனிசம்? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் எப்படா கம்யூனிஸ்டா இருப்பான்? எப்படி கம்யூனிஸ்டா இருப்பான்? ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க தவறியவன் எப்படி சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் வாரிசா இருப்பான்? எப்படி இருப்பான்? இங்க ஒரே ஒருத்தன் தாண்டா இருந்தான் கம்யூனிஸ்ட், நல்லகன்னு செத்துட்டான்டா. முடிஞ்சா கம்யூனிசம்? எங்கடா இருக்கு கம்யூனிசம்? எங்க இருக்கு கம்யூனிஸ்ட்? யார் கம்யூனிஸ்ட்? யார்? தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியே இருக்க முடியாது. பிறகு அப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியுங்கிறான் லெனின். நீ தேசிய இனத்தின் உரிமைக்கு நிற்பியா? என்னுடைய காவிரி நதிநீர், என்னுடைய கச்சத்தீவு மீட்பு, என்னுடைய மொழி அழிந்து விட்டது மீட்சி நிற்பியா? காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத்தர போராடுமா? முல்லை பெரியாற்றில் பெருமை, கடல்ல கலக்கிற தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா பினராயி விஜயன் தரல, கேப்பியா? நீ கம்யூனிஸ்ட், கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்டுக்கு பேர் என்ன? அவன் ஓட்டு காசு கொடுக்கறது இல்லையே, அவன் இலவச அறிவிக்கை செய்யறது இல்லையே. கேரளாவில் தேர்தல் நடந்தது, என்னடா இலவசமா படிச்ச? சொல்லு, என்ன படிச்ச? ஓட்டு காசு கொடுத்து பாத்தியாடா? இந்த மாதிரி கூட கூட்டம் போட மாட்டான்டா. இந்த மாதிரி கூட்டம் போட்டு பேசுனது இல்ல. ஒரு நாள் சூரட்டி விட்டுவான், அவ்வளவுதான்டா. ஏண்டா அவனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையாடா? எங்கடா போச்சு? ஏண்டா இத்தனை கற்பழிப்பு, ஒரு கற்பழிப்புக்கு கலங்கி நின்றுக்க மாட்டா கம்யூனிஸ்டம்? இத்தனை காவல் நிலைய மரணம் கண்டிச்சிருக்க மாட்டா கம்யூனிஸ்ட்? கண்டிச்சிருக்குமா? நாகரிகம் அங்கிருந்தா நான் வந்தேங்கிறதுனால கண்ணியங்கிறது என்ன? நீ கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட்? 90 சீட்டு வச்சு எதிர்க்கட்சியா இருந்த நீ 4 சீட்டு 5 சீட்டுக்கு ஸ்டாலின் போய் கையேந்தி நிக்கிற நீ கம்யூனிஸ்ட். பேரம் பேசி நிக்கிற கம்யூனிஸ்ட். என்ன கம்யூனிசம்? திருட்டு திராவிடத்துக்கு துணை நிக்கிறதா கம்யூனிசம்னா அது இல்லாதே போகலாம். இந்த திமுக ஆட்சி நடந்த ஒரு தீமையை எதிர்த்து ஒரு போராட்டம். படிப்பிக்கிற ஆசிரியனை வீதியில் நிறுத்தி வச்சிருக்கிய ஒரு போராட்டம். மாற்றுத்திறனாளி கோரிக்கை நிறைவேற்ற முடியாதா? ஒரு போராட்டம். விவசாயி கோரிக்கை சிப்காடு நச்சு அலைய விளைநிலங்களை பறித்து நிறுவறானே, இந்த விளைநிலங்களை பறிக்க கூடாது என்று நீ வந்து நின்றுக்கியா? ஒரு தடவை நின்றுக்கியா? இல்ல. நாடங்கு நெகிழி குப்பை, பிளாஸ்டிக் குப்பை போட்டு மூடியே ஒரு இது ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு ஒண்ணுக்கு இல்ல. கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? கம்யூனிஸ்ட் செத்து போச்சு.
என்ன இது? நீ காங்கிரஸ் கூட வச்சு பினராயி விஜயன் சொல்றாப்ல பிஜேபி எதிர்க்க காங்கிரஸ் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்லை. நீ இந்த காங்கிரஸ் தூக்கிட்டு அலையுது. இன்னும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டினாடா. நீ எல்லாம் உண்மையிலே தமிழனே கிடையாது. உன் பிறப்ப சந்தேகப்படணும். இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ் என்ன உனக்கு ஆயிடுச்சு? என்ன உனக்கு ஆயிடுச்சு? எதுக்குடா காங்கிரஸ்? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாதுங்கிறான். ஒரு நல்ல தலைவர் என்னடா சொல்லியிருக்கணும்? ஒரு தன்மானமிக்க ஒரு மனிதன் என்னடா சொல்லியிருக்கணும்? ஒரு சொட்டு எனக்கு தர மாட்டியா? உன்னோட கூட்டுமில்ல, உனக்கு சீட்டுமில்ல, வெள்ளப்படா, கூட்டணி விட்டு வச்சிருக்கமா இல்லையாடா? திருப்பி கெஞ்சி அவர் டிவிக்கு தலைவர், உண்மையான காங்கிரஸ் என்னோட தான் இருக்குது. காங்கிரஸே உண்மை இல்ல. அதுல உண்மையான காங்கிரஸ் அவரோட இருப்பார். அது ஒரு பழைய காயிலாங்கடை. என்னை மாதிரி தனிச்சு ஒரு வீர மகனை நின்னு ஓட்டு வாங்க சொல்ற. ஏய், ஒரு வீரனுக்கு முதல் தகுதி தோல்வியை சந்திக்க நெஞ்சுற வேணும்டா. சந்திக்கணும். தோல்வியை வெற்றியை சமமாக்கிறதுடா. அவன் தான்டா வீரன். சாவுக்கு அஞ்ச கூடாதா? ஐயோ, நான் ஜெயிச்சாத்தான் இருப்பேன், இல்லைன்னா பதவியில் வச்சுக்கிறேன். ஏய், உலக வரலாற படிடா. இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற படிடா. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு படிடா. என் அளவுக்கு உன் உடன் பிறந்தவன், உன் மகன் அளவுக்கு தோற்றவன் எவனாவது இருந்திருக்கானா? வர்றா. துணைக்கண்டம் உலக அரசியல் வரலாறு தோற்று மறுபடியும் அதே உற்சாகம், தோற்று மறுபடியும் அதே வேகம், தோற்று மறுபடியும் அதை விட வேகம், தோற்று அதை விட. உடன் பிறந்தவனே ஒரு வேலையை முத செய்ய தொடங்குவதற்கு பெருமுயற்சி. மூச்சு விட மறப்பது மட்டுமல்ல மரணம், முயற்சி செய்ய மறப்பதும் மரணம் தான். மறுபடியும் முயற்சி. முத செய்யறது பெரும் முயற்சி. தோற்றம், மறுபடியும் முயற்சி செய்யணும். அதுக்கு பேர் என்ன? மறுமுயற்சி. எதுக்கு பேரு? மறுமுயற்சி. தோற்றம் 19 மறுபடியும் நின்றோம். அதுக்கு பேர் என்ன? தொடர் முயற்சி. அதுக்கு பேர் என்ன? தொடர் முயற்சி. 19 21 தோற்றம், மறுபடியும் 24 தோற்றம், 24 தோற்றம். அதுக்கு அந்த முயற்சிக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. அப்ப தோற்றம். இப்ப 26 வந்து அதே உற்சாகத்தோட வெறியோட நிக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கைடா. என்னை மாதிரி நில்ற. ஓட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன். இலவசம் தர மாட்டேன். உன் வாக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் வாழ்க்கை பற்றி தான் எனக்கு கவலை. நீ போட்டா போடு, போலைன்னா போ. என் பிறவி கடமை. நான் கத்துவேன். ஏன்? எனக்கு படிப்பித்த தலைவன் அப்படி. நான் செத்தாலிஞ்சரா என் இனமாடணும்டா. அந்த தலைவனின் மகன். நீங்க சும்மா வந்து நில்றா. திமுக தனியா நிக்க சொல்றா, காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே நிக்க சொல்றா, என்னைய தாண்ட சொல்றா. பாப்போம். பெரிய தலைவர் எதுக்கு டோக்கனோட சுத்திட்டீங்க? நான் அப்படிதான் டோக்கன் கொடுத்து என்ன டிஃபன் வாங்கி கொடுத்து டோக்கன். ஹோட்டல் கடை நடத்துறவன்ட்ட போயிட்டு நாட்டை கொடுத்துட்டு ஹோட்டல்ல தான் டோக்கன் கொடுப்பான் சாப்பாட்டுக்கு. டோக்கன் வாங்கிட்டு போங்க. டோக்கன் ஒளிச்சு விடுறா. ஒளிடா. தீ வச்சு கொளுத்துறா. தம்பி, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. உரசி போடுறா. அண்ணன் போட்டதுல 36 லட்சம் தீடா. வெறிதா, எரிதா. பத்தி எரியும்டா தமிழ்நாடு. கொளுத்துறா. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம்டா. அப்படின்னா என்னன்னு முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கல அண்ணன். நான் ஒரு நாள் அதிகாரத்துக்கு போவேன். அதிகாரத்தில் இருக்க திமிர் பிடிச்ச அவன் முச்சந்திக்கு வருவான்டா. அதான் தலைகள் மாற்றம். பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும்னு கட்டமைச்சிருக்காங்கல்ல. இல்லை, மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியலில் நிற்க முடியும், வெல்ல முடியும். இதாண்டா மாற்று. இதாண்டா தலையில் மாற்று. கடலை தாண்டிட்டா, கரைதாண்டா இருக்கு. என்னை இந்த இடத்துல வச்சது யார்? என் மக்கள். 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி வாழ்ந்திருக்காடா? இல்லை. 2019 18 லட்சம். 4 எங்க 18 மறுபடியும் 21 30 லட்சம். திமுக அதிமுக இடையில 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தேர்ட் ஃபோர்ஸ். 24
24 இந்தியா வாழ்றதுல ஐ எம் நாட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். நான் மோடியோ ராகுலோ இல்ல, சாதாரண மகன். ஆனா அங்க 36 லட்சம் ஓட்ட போட்டு 3வது பெரிய கட்சி, தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாட் அ ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, ரெகனைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டியா கொண்டாந்து தள்ளி என் சின்னத்தை 3வது நாளில வெட்டியில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா. இப்போ முத பெட்டியில வயடம் வச்சான். சின்ன எத்தனை ஒண்ணுல 4வது. இப்ப முதல் பெட்டியில என் சின்னத்தை வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. யார் தந்தது? என் மக்கள் தான். நீ அவனுக்கு முன்னாடி வச்ச சாதிய சொன்ன, பண மதத்தை சொன்ன, சாராயத்தை கொடுத்த, பணத்தை கொடுத்த, இலவசம் கொடுத்த, ஓட்டுக்கு நோட்டை கொடுத்த, எல்லாத்தையும் வாங்கிட்டு தேனாண்டா தன்மானத்தோட. எங்கடா சீமான் சின்னம்? எங்கடா இரு? அந்த தன்மானமிக்க தமிழின மக்கள் இந்த பிள்ளைகளை 3வது பெரிய கட்சியாக்கின என் மக்கள் 1வது பெரிய கட்சியாக்க எவ்வளவு நேரமாகிவிடும்? எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? நம்பிக்கையோடு களத்தில் நில். காலத்தில் உறுதியா நம்ம வெல்லுவோம். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டவர்கள். நாம வெல்றோம். இந்த தேர்தலிலே திருத்துறைப்பூண்டியிலே என் தங்கை வினோதினி அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி கவனி, நீ வெற்றி அடைந்து விடு. நீ ஜெயிச்சிரு. உதயசூரியனுக்கு போட்டா அவங்க ஜெயிச்சாங்க, ரெட்டலைக்கு போட்டா அவங்க ஜெயிச்சாங்க, கம்யூனிஸ்டுக்கு போட்டா அவங்க ஜெயிப்பாங்க. என் தங்கைக்கு போட்டா நீ ஜெயிப்ப. தயவு செய்து ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு. மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கு. மகத்தான மண்ணில் இருந்து உருவாக்கு. என் அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தங்கை வினோதினி வெல்க, வெல்க, வெல்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம். பாட்டு போடுங்க. பாட்டு 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 போடுங்க. பாட்டு போடுங்க. பாட்டு போடுங்க.